டெர்மினலின் இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்கேல்ப். திஸ் இஸ் த டாபிக் ஃப்ரம் ஹெட் அண்ட் நெக். ஸ்கேல்போட டெஃபினேஷன் என்னதுன்னா, சாஃப்ட் டிஷ்யூ விச் கவரிங் த ஸ்கல். நம்ம தலைக்கு மேலே இருக்கிற அந்த சதை தான் ஸ்கேல்ப். முடி இருக்கும்ல அந்த சதை. இப்போ ஸ்கேல்போட எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். ஆன்டீரியராக ஐப்ரோ வரைக்கும் ஸ்கேல்ப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த ஐப்ரோவை ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்ச்சுக்கு நேம் தான் சூப்பர் செலியரி ஆர்ச். அது வரைக்கும் ஆன்டீரியராக எக்ஸ்டெண்ட் ஆகுது. போஸ்டீரியாக பார்த்தோன்னா சுப்பீரியர் நியூக்கல் லைன் அப்படின்னு ஸ்கல்லில் வந்து அழகாக தெரியும். அந்த லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. லேட்டரலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டெம்பரல் போனோட அந்த சுப்பீரியர் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஈச் சைடு. ஒரு நோட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபோர் ஹெட் அப்படின்னு எதை சொல்லுவோன்னா, விச் இஸ் மோர் காமன் ஃபார் போத் ஸ்கேல்ப் அண்ட் ஃபேஸ். ஓகே, இப்போ லேஸ் ஆஃப் ஸ்கேல்ப் பார்த்தோம் அப்படின்னா அதோட நேம்லேயே இருக்குது. S for skin, C for connective tissue, A for aponeurosis, L for loose areolar tissue and P for pericranium. இப்போ ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கின்னை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகவும் ஹேரியாகவும் இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற எல்லா தின் ஸ்கின்லையுமே ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்கேல்பில் இருக்கிற ஸ்கின்னில் தான் அதிகமான ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும் அண்ட் அதிகமாக செபேசியஸ் கிளாண்ட் இருக்கும். இங்கே அதிகமாக செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கிறதுனால ஸ்கேல்ப் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஃபார் செபேஷியஸ் சிஸ்ட். அண்ட் ஸ்வெட் கிளாண்டும் இங்கே நிறைய இருக்கும். நம்மளுக்கு வேர்க்கும் போது ஃபஸ்ட்டு தலையில் தான் நிறைய வேர்க்கும், தலை ஈரமாகும். இது காரணம் வந்து ஸ்வெட் கிளாண்ட் வந்து தலையில் அதிகமாக இருக்கிறதுனால தான். இப்போ செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின்னும் மூணாவது லேயரான அப்போனியூரோசிஸும் நல்லா ஃப்ரிம்மாக கனெக்ட் ஆகிருக்கும், பிரிக்கவே முடியாது. இதுக்கு காரணம் நடுவில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்கின், கனெக்டிவ் டிஷ்யூ, அப்போனியூரோசிஸ். ஸ்கின் அண்ட் அப்போனியூரோசிஸ் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சு வச்சுருக்கிறது நடுவில் இருக்கிற டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ விச் இஸ் மேட் அப் ஆஃப் டென்ஸ் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. அடுத்த பாயிண்ட் வந்து போன ஸ்கின்னில் சொன்னது தான். ஸ்கின்னும் அப்போனியூரோசிஸும் நல்லா டைட்டாக ஃப்ரிம்மாக அட்ஹரண்ட்டாக ஒட்டி இருக்கிறதுக்கு காரணம் இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தான். இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் பிளட் சப்ளை, நர்வ் சப்ளைலாம் ரிச்சாக இருக்கும். நம்ம தலையில் அடிப்பட்டோடனே ரத்தம் வருது வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூ லேயரில் இருந்து தான். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பிளட் வெசலோட வாலும் இந்த ஃபைப்ரஸ் நெட்வொர்க்கும் நல்லா அட்ஹரண்ட்டாக ஒட்டி இருக்கும். ஸோ வந்து பிளட் வெசல்ஸ் கிளியறது வந்து ரொம்ப லேட் ஆகும். அது வந்து ரீட்ராக்ட் ஆகிறது, அது வந்து ரீஜெனரேட் ஆகிறது. ஸோ வந்து ப்ளீடிங் வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ளீடிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ஒரே வழி அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறது தான். ரத்தம் வர இடத்துல நல்லா அழுத்தி பிடிக்கிறது, துணி வச்சோ இல்லை காட்டன் வச்சோ. பட் வந்து அது வந்து டெம்பரவரி ஒன்லி. அப்போனியூரோசிஸ். அடுத்து வந்து நம்ம அப்போனியூரோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோட இன்னொரு நேம் வந்து கேலியா அப்போனியூரோட்டிக். கேலியாங்கிறது மீனிங் வந்து ஹெல்மெட். விச் மீன் இந்த ஸ்கேல்பில் இருக்கிற அந்த 5 லேயரில் ப்ரொடக்ஷன் லேயர் யார் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போனியூரோசிஸ் தான் பண்ணுது. ஸோ வந்து அது வந்து ஹெல்மெட் கேலியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போனியூரோசிஸ்னால் என்னது? விச் இஸ் த கனெக்ஷன், எண்டானிக் கனெக்ஷன் ஆஃப் மசில்ஸ். என்ன மசில்ஸ் அப்படின்னா ஆக்சிபிட்டோ ஃப்ரண்டாலிஸ். இந்த ஆக்சிபிட்டோ ஃப்ரண்டாலிஸ் மசில்ஸில் 4 பெல்லிஸ் இருக்கும். ஃப்ரண்டல் போனில் ஃப்ரண்ட்டில் 2 பெல்லி இருக்கும். பின்னாடி ஆக்சிபிட்டல் போனில் 2 பெல்லிஸ் இருக்கும். முன்னாடி இருந்து இந்த பின்னாடி அந்த மசில்ஸ் 4 பெல்லிஸ்க்கும் அப்போனியூரோட்டிக் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் இந்த அப்போனியூரோசிஸ் லேயர். நெக்ஸ்ட் லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ விச் இஸ் ட்ராவர்ஸ்ட் பை எமிசரி வெயின்ஸ். எமிசரி வெயின்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாடுறேன். பட் இப்போ ஒரு மேல் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செகண்ட் லேயராக கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பிளட் சப்ளை ரிச்சாக இருக்குன்னு பார்த்தோம். அதில் இருக்கிற வெயின்ஸ்க்கும் இன்ட்ராக்ரேனியலாக ஒரு வந்து வீனஸ் சைனஸஸ் இருக்கும். அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிற வெயின்ஸ்க்கும் இந்த டியூரல் வீனஸ் சைனஸ்க்கும் உள்ள ஒரு கனெக்டிவ் வெயின் தான் இந்த எமிசரி வெயின். நெக்ஸ்ட் பெரிக்ரேனியம் விச் இஸ் த பெரி ஆஸ்டியம் ஆஃப் வால்ட் ஆஃப் ஸ்கல். ஸ்கல் போனுக்கு மேலே அதை ஒட்டி இருக்கிறது தான் இந்த பெரி ஆஸ்டியம் ஆர் பெரிக்ரேனியம் சொல்லுவோம். இதை வந்து நம்ம அதுலேருந்து ஈஸியாக ஸ்ட்ரைப் பண்ணி எடுத்துடலாம். பட் எக்ஸப்ட் அந்த சூச்சரில் வந்து ஸ்கல்லோட ஃபில்மாட்டச் இருக்கும். அங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ நர்வ் சப்ளை பார்க்கலாம். நர்வ் சப்ளையை 2ஆக பிரிக்கலாம், சென்சரி அண்ட் மோட்டார். சென்சரி அண்ட் மோட்டாரை வந்து அனாட்டமிக்கலாக 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னா ஆரிக்கிளுக்கு முன்னாடி, ஆரிக்கிளுக்கு பின்னாடி. சென்சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரிக்கிளுக்கு முன்னாடி 4 நர்வ், ஆரிக்கிளுக்கு பின்னாடி 4 நர்வ். மோட்டர் ஆரிக்கிளுக்கு முன்னாடி 1 நர்வ், ஆரிக்கிளுக்கு பின்னாடி 1 நர்வ். இப்போ வந்து மோட்டர் சப்ளையை வந்து டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு நர்வ் தான், ஆரிக்கிளுக்கு முன்னாடி பின்னாடி. இப்போ முன்னாடி என்ன நர்வ்னா டெம்போரல் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். பின்னாடி என்ன நர்வ்னா அது வந்து பின்னாடி அப்படிங்கிறது அந்த நேம் வச்சு நம்ம எடுத்துடலாம். போஸ்டீரியர் ஆரிக்குலர் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். ஆரிக்கிளுக்கு பின்னாடி, ஸோ போஸ்டீரியர் ஆரிக்குலர் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். முன்னாடி இருக்கிறது டெம்போரல் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். இப்போ மோட்டர் நர்வ்னால என்னது? மசில்ஸ்க்கு அதோட ஆக்ஷனுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் தான் மோட்டார் நர்வ். நம்ம வந்து ஸ்கேல்பில் என்ன மசில்ஸ் பார்த்தோம்? ஃப்ரண்ட்டில் ஃப்ரான்டல் பெல்லிஸ், பின்னாடி ஆக்சிபிட்டல் பெல்லிஸ். ஓகே, அப்புறம் ஆரிக்கிளுக்கு முன்னாடி இருக்கிற நர்வ் வந்து ஃப்ரண்டல் பெல்லிஸ்க்கு சப்ளை பண்ண போகுது. ஆரிக்கிளுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டார் நர்வ் வந்து ஆக்சிபிட்டல் பெல்லிஸ்க்கு வந்து சப்ளை பண்ண போகுது. அவ்வளோதான். அப்புறம் வந்து சென்சரி சப்ளை. சென்சரி சப்ளையில் ஃப்ரண்ட் ஆஃப் ஆரிக்கிளில் 4 நர்வ் அண்ட் பிஹைண்ட் ஆரிக்கிளில் 4 நர்வ்.
இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே எதோட பிரான்ச் அப்படின்னா ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைஜெமினல் வந்து 3 இருக்குது. ஆப்தால்மிக் டிவிஷன், மேக்ஸிலரி டிவிஷன், மேண்டிபுலர் டிவிஷன். இந்த 3 இதிலிருந்து வர்ற பிரான்ச் தான் நம்ம ஃப்ரண்ட் ஆரிக்கிளில் இருக்கிற சென்சரி நர்வ்ஸ். இப்போ 4 நர்வ் எஸ்டி, எஸ்ஓ, இசட்டி, ஏடி. எஸ்டினா சுப்ரா ட்ராக்லியர், எஸ்ஓ அப்படின்னா சுப்ரா ஆர்பிட்டல். இந்த எஸ்டியும் எஸ்ஓவும் ஃப்ரண்டல் நர்வோட ஆப்தால்மிக் டிவிஷன்லேருந்து வர்ற ட்ரைஜெமினல் நர்வோட பிரான்ச். இசட்டி ஜைகோமேட்டிக் டெம்பரல், இது வந்து மேக்ஸிலரி டிவிஷனில் இருக்கிற அந்த ட்ரைஜெமினல் நர்வோட பிரான்ச். அதுக்கப்புறம் ஆரிக்குலோ டெம்போரல், இது வந்து மேண்டிபுலர் டிவிஷனில் இருக்கிற அந்த ட்ரைஜெமினல் நர்வோட பிரான்ச். எஸ்டி, எஸ்ஓ ரெண்டும் ஆப்தால்மிக் டிவிஷன், இசட்டி மேக்ஸிலரி டிவிஷன், ஏடி மேண்டிபுலர் டிவிஷன். அடுத்து பிஹைண்டில் இருக்கிற சென்சரி நர்வ் பார்க்கலாம். அதுலேயும் 4 நர்வ். இது எல்லாமே செர்விக்கல் பிரான்ச்சஸ். ஃப்ரண்டில் இருக்கிறது என்ன பார்த்தோம்னா ட்ரைஜெமினல் நர்வோட பிரான்ச்சஸ். பின்னாடி இருக்கிறது எல்லாமே செர்விக்கல் பிரான்ச்சஸ். கிரேட் ஆரிக்குலர், லெக்சர் ஆக்சிபிட்டல், கிரேட்டர் ஆக்சிபிட்டல், தேர்ட் ஆக்சிபிட்டல். இதில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கிரேட் ஆரிக்குலர், கிரேட்டர் ஆரிக்குலர் கிடையாது. தேர்டு தான் கிரேட்டர் ஆக்சிபிட்டல். கிரேட் ஆரிக்குலரும் லெசர் ஆக்சிபிட்டலுமே வென்ட்ரல் ராமே. கிரேட்டர் ஆக்சிபிட்டலும் தேர்ட் ஆக்சிபிட்டலும் டார்சல் ராமே. அதில் வந்து இந்த ரூட் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, அதான் இம்பார்ட்டண்ட். கிரேட் ஆரிக்குலர் வந்து C2 and C3 ஆஃப் வென்ட்ரல் ராமே. லெசர் ஆக்சிபிட்டல் C2 ஆஃப் வென்ட்ரல் ராமே. கிரேட்டர் ஆக்சிபிட்டல் C2 ஆஃப் டார்சல் ராமே. தேர்ட் ஆக்சிபிட்டல் C3 ஆஃப் டார்சல் ராமே. ஓகே, அப்புறம் பிளட் சப்ளை. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டரி சப்ளை விச் இஸ் வெரி ரிச் இன் ஸ்கேல்ப். அதனால தான் தலையில் அடிபட்டோடனே ரத்தம் நிற்காமல் வருதுன்னு பார்த்தோம். இதையுமே அனாட்டமிக்கலாக 2ஆக பிரிக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஆரிக்கிளில் 3, பேக்கில் வந்து 2. ஸோ ஈச் சைடு 5, மொத்தமாக 10 ஆர்ட்ரி இருக்குது. இப்போ சைட் ஆஃப் என்ட்ரி ஆஃப் ஆர்ட்ரி, அதோட என்ட்ரியை வச்சு அதுக்கு வந்து நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. சுப்ரா ட்ராக்லியர் ஆர்ட்ரி. 5 ஆர்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரி வந்து சுப்ரா ட்ராக்லியர் ஆர்ட்ரி. அது வந்து சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின்லேருந்து வருது. நம்ம ஆர்பிட்டோட அந்த சுப்ரியரில் இருக்கிற அந்த மார்ஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது அனாட்டமிக்கலாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்பில் மிட்லைனில் ஒரு ஃபிங்கர் வச்சோன்னா அதோட பிரெத்துக்கு லேட்ரலாக இருக்கிற அந்த பொசிஷனில் தான் அந்த ஆர்ட்ரி இருக்கும். 1 ஃபிங்கர் பிரெத் லேட்ரல் டு மிட்லைன். அடுத்து வந்து சுப்ரா ஆர்பிட்டல் ஆர்ட்ரி. இது எங்கேருந்து வருதுன்னா சுப்ரா ஆர்பிட்டல் நாட்ச். அந்த ஒரு ஆர்பிட்டுக்கு சென்டரில் அந்த நாட்ச் இருக்கும், அந்த போனில் ஆஸ்டியாலஜியில் வந்து அதை பார்க்கலாம். அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் சுப்ரா ஆர்பிட்டல் ஆர்ட்ரி. இது அனாட்டமிக்காக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 2 to 3 சென்டிமீட்டர் லேட்ரல் டு சுப்ரா ட்ராக்லியர் ஆர்ட்ரி. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா, நம்ம என்ன யோசிப்போம்னா 2 to 3 சென்டிமீட்டர்னோடனே மிட்லைன்லேருந்து 2 to 3 சென்டிமீட்டர் அப்படின்னு யோசிப்போம். ஆக்சுவலாக அப்படி இல்லை. மிட்லைன்லேருந்து ஒரு ஃபிங்கர் பிரெத்தில் எஸ்டி ஆர்ட்ரி இருக்கும், சுப்ரா ட்ராக்லியர் ஆர்ட்ரி. அந்த எஸ்டி ஆர்ட்ரியிலேருந்து 2 to 3 சென்டிமீட்டர் தள்ளி லேட்ரலாக நம்மளுக்கு வந்து எஸ்ஓ ஆர்ட்ரி, சுப்ரா ஆர்பிட்டல் ஆர்ட்ரி இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்ட்ரி வந்து சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி. இது வந்து ஜைகோமேட்டிக் போனோட அந்த ரூட்டுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் இருந்து அப்படி வரும் சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி. இது வந்து மேலே வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன் பிரான்ச்சஸாக பிரிஞ்சிடும். ஃபோர்த் ஆர்ட்ரி வந்து போஸ்டீரியர் ஆரிக்குலர் ஆர்ட்ரி. இது நமக்கு வந்து பேர்லேயே நம்ம சொல்லிடலாம். போஸ்டீரியர் ஆரிக்குலர் ஆர்ட்ரினா ஆரிக்கிளுக்கு பின்னாடி. ஸோ பிஹைண்ட் த ரூட் ஆஃப் ஏர், பிஹைண்ட் த ரூட் ஆஃப் ஆரிக்கிளில் வந்து போஸ்டீரியர் ஆரிக்குலர் ஆர்ட்ரி இருக்குது. அடுத்து ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரி. ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரி வந்து பின்னாடி வந்து ஆக்சிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ் இருக்கும் ஆஸ்டியாலஜி, அதாவது போனில். அந்த எக்ஸ்டர்னல் ஆக்சிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸுக்கும் ஆரிக்கிளுக்கும் மிட்வேல வந்து இந்த ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் அந்த 5 ஆர்ட்ரி. மொதல் 2 ஆர்ட்ரியுமே இன்டர்னல் கேரட்டியோட பிரான்ச், இன்டர்னல் கேரட்டியோட ஆர்ட்ரியோட ஆப்தால்மிக் பிரான்ச். லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 3 ஆர்ட்ரியுமே சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல், போஸ்டீரியர் ஆரிக்குலர், ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரியோ வந்து எக்ஸ்டர்னல் கேரட்டியோட ஆர்ட்ரியோட பிரான்ச். நெக்ஸ்ட்டு வந்து வீனஸ் ட்ரைனேஜ் பார்க்கலாம். ஆர்ட்ரியில் இருக்கிற அதே 5 ஆர்ட்ரி தான் வீனஸாகவும் இருக்கும். சுப்ரா ட்ராக்லியர், சுப்ரா ஆர்பிட்டல், சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் வெயின், போஸ்டீரியர் ஆரிக்குலர் வெயின் அண்ட் ஆக்சிபிட்டல் வெயின். மொதல் 2 எஸ்டி அண்ட் எஸ்ஓ இருக்குல்ல, அது வந்து மீடியல் ஆங்கிள் ஆஃப் ஐயில் 2 ஜாயின் ஆகும். ஜாயின் ஆனதுக்கப்புறம் அதோட நேம் வந்து ஆங்குலர் வெயின். அந்த ஆங்குலர் வெயின் தான் ஃபேஷியல் வெயினாக கண்டினியூ ஆகும். எது கூடனா ஃபேஷியல் ஆர்ட்ரியோட அக்கம்பெனி ஆகும். அப்புறம் தேர்டு வந்து சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் வெயின். இது ஏரில் ட்ராகஸ் இருக்குல்ல, இதுதான் ட்ராகஸ். இதுக்கு முன்னாடி டிசெண்ட் ஆகி பேரோட்டிட் கிளாண்ட்குள்ளே போகும். அங்கே மேக்ஸிலரி வெயின் கூட ஜாயிண்ட் ஆகி ரெட்ரோமேண்டிபுலர் வெயினாக ஃபார்ம் ஆகும். அந்த ரெட்ரோமேண்டிபுலர் வெயின் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பிரான்ச்சஸ் கொடுக்கும். இந்த ஆன்டீரியர் பிரான்ச் ஆஃப் ரெட்ரோமேண்டிபுலர் வெயின் வந்து ஃபேஷியல் வெயினோட ஜாயிண்ட் ஆகி காமன் ஃபேஷியல் வெயின் கொடுக்கும். அந்த காமன் ஃபேஷியல் வெயின் இன்ட்ராஜுகுலர் வெயினோட ட்ரெயின் ஆகும்.
இது பார்க்க கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த வரிசையாக எதுலேருந்து ஆரம்பித்து எங்கே ஜாயிண்ட் ஆகி எங்கே வருதுன்னு பார்த்தா கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து போஸ்டீரியர் ஆரிக்குலர் வெயின். இது ஆரிக்கிளுக்கு பின்னாடி டிசெண்ட் ஆகி போஸ்டீரியர் டிவிஷன் ஆஃப் ரெட்ரோமேண்டிகுலர் வெயினோட ஜாயிண்ட் ஆகும். அங்கே ரெட்ரோமேண்டிகுலர் வெயின் பார்த்தோம்ல, அதோட ஆன்டீரியர் டிவிஷனில் ஃபேஷியல் வெயினோட ஜாயிண்ட் ஆகுது. போஸ்டீரியர் பிரான்ச்சில் இது போஸ்டீரியர் ஆரிக்குலர் வெயின் ஜாயிண்ட் ஆகுது. ஜாயின் ஆனதுக்கப்புறம் அதோட நேம் வந்து எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின். அது சப்க்ளேவியன் வெயினில் ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட் ஆக்சிபிட்டல் வெயின் which terminate in sub-occipital venous plexus. ஆக்சிபிட்டலுக்கு கீழே வீனஸ் plexus இருக்கும், அங்கே வந்து டெர்மினேட் ஆகிடும். அந்த வீனஸ் கனெக்ஷனை வந்து நம்ம திரும்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் வெயினும் பேராட்டிட் கிளாண்டில் இருக்கிற மேக்ஸிலரி வெயினும் சேர்ந்து நமக்கு ரெட்ரோ மேண்டிபுலர் வெயின் கிடைக்கும். அந்த ரெட்ரோ மேண்டிபுலர் வெயின் ஆன்டீரியர் டிவிஷனும் போஸ்டீரியர் டிவிஷனாக பிரியும். அந்த ஆன்டீரியர் டிவிஷன் ஃபேஷியல் வெயினோட ஜாயிண்ட் ஆகி காமன் ஃபேஷியல் வெயின் கொடுக்கும். அது இன்டர்னல் ஜுகுலர் வெயினில் ட்ரெயின் ஆகும். போஸ்டீரியர் டிவிஷன் போஸ்டீரியர் ஆரிக்குலர் வெயினோட ஜாயிண்ட் ஆகி எக்ஸ்டர்னல் ஜுகுலர் வெயின் கொடுக்கும். அது வந்து சப்க்ளேவியன் வெயினில் ட்ரெயின் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல்ப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கேல்ப்போட அப்ளைட் ஆஸ்பெக்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எம்எஸ் ஃப்ரம் டுன்னி மெடிக்கோஸ். டாடா, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.